என்ன பரத் ஃபோன் பண்ணிருந்தீங்க? நீங்க உள்ள வாங்க சார், நான் சொல்றேன் வாங்க. எங்க பரத்? பாருங்க சார். வாங்க பரத். உட்காருங்க. ஒரு டவல் எடுத்துட்டு வாங்க. நீங்க உங்க டாக் இறந்து கிடந்ததை அது எங்க எப்போ எப்படி பாத்தீங்க? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். எங்க பையனோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது எங்க நாய் செத்து கிடந்தது சார். நீங்க உங்க டாக்கை வீட்டுக்குள்ள விட்டுருந்தீங்களா இல்ல வெளியே விட்டுருந்தீங்களா? சார் வழக்கமா அங்கதான் சார் கட்டி போடுவோம். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நாங்க போடல சார், வேற யாரோ போட்டிருக்காங்க சார். ஒருவேளை இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு எங்க நாய் செத்துருச்சோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். நீங்க அப்போ டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணி தானே வச்சிருந்தீங்க? எல்லா டோரும் எல்லா விண்டோ லாக் பண்ணிட்டு தான் வெளியே போவோம். ஆனா இந்த விண்டோ மட்டும் ஓப்பனா இருக்கு, அதனால தான் எனக்கு டவுட் வந்துச்சு. சரி ஓகே, நான் இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பிச்சு பாய்சன் ஏதாவது மிக்ஸ் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ண சொல்றேன். ஓகே சார். சரி, உங்க நாயை நீங்க எங்க வாங்குனீங்க? சார் எங்க நாயை எங்க வாங்கணுங்கிறது முக்கியம் இல்ல, அது இப்ப செத்து போச்சு. எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி எல்லாம் எதுக்கு சார்? சுந்தரி எங்க கூட்டிட்டு போறாங்கம்மா? சுந்தரி காட் கிட்ட போகுது. சுந்தரி எனக்கு வேணும். அப்படி இல்ல பரத், என்கொயரினா சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கேஸுக்கு ரிலிவெண்டா இருக்கோ இல்லையோ நாங்க சில பேசிக் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. சரி சார், நுங்கம் பக்கத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினேன். அவர் பேரு? அவர் பேரு ஜெயக்குமார். அவருக்கு 48 வயசு ஆகுது. கொஞ்சம் குண்டா இருப்பாரு. சொந்த பிசினஸ் பண்றாரு. அவங்க வைஃப் பேர் ராதா. அவங்களுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வேற ஏதாவது வேணும்னா என் கூட வாங்க, நேரா அவங்க வீட்டுக்கே கூட்டு போய் காமிக்கிறேன். பரத், ஏன் இப்ப நீங்க தேவையில்லாம நான் கேட்காத விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சார், ஒரு ஆள் எங்களை இத்தனை நாளா போன் போட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிற பாடு இல்ல. அவனை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் என் நாய் உயிரோட இருந்திருக்கோம்ல சார். சார், எத்தனை தடவை உங்ககிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, நீங்க அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க சார். எனக்கு சுந்தரி வேணும். வருமா? வருமா? நீ வா உள்ள வரும். கிருஷ்ணா வருமா? நீ வா உள்ள வா. ப்ளீஸ் டா. நீ வா உள்ள வா. சுந்தரி வேணும். நாங்க ஒன்றும் சாதாரணமா எடுத்துக்கல மிஸ்டர் பரத். நீங்க சொல்றத நாங்க எப்படி சீரியஸா எடுத்துக்க முடியும்? கமிஷனரையே நீங்க வந்து அக்யூஸ்ட்னு சொன்னவர். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஊமை பிச்சைக்காரனை காமிச்சு இவன் தான் எனக்கு போன் போட்டு மிரட்டினான்னு சொன்னீங்க. என் ஸ்டேஷனுக்கு ஒரு நாளைக்கு 30 கேஸ் வருது. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியுமா? ஐ எம் சாரி ஃபார் ஹிஸ் அவுட்பஸ்ட் இன்ஸ்பெக்டர். பட் கொஞ்ச நாளாவே அந்த பிளாக்மெயிலர் ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. We don't know whom to trust. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். எங்ககிட்ட தைரியமா சொல்லுங்க மேடம். அந்த ஆளு போன்ல பேசும்போது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்லி மிரட்டினானா? ஐ மீன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது த்ரெட்டன் பண்ணானா? ஆமா இன்ஸ்பெக்டர், எங்க கிருஷ்ண ஒரு நாள் அது இன்ஸ்பெக்டர் டைரக்டாவே யாரையும் சொல்லி மிரட்டல. ஒரு நிமிஷம், மேடம் ஏதோ கிருஷ்ண பேர் சொன்னாங்களே. அது ஒண்ணும் இல்ல சார், கிருஷ்ண எங்களோட பையன். அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதான். அப்படிதானே சந்தியா? மிஸ்டர் பரத், அவனுக்கு பயந்துகிட்டு எங்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க சார். நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கல சார். அந்த பேஷண்டோட பெட் கடையில கத்தி வச்சிருந்தது கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் நீங்க தான் அதை சீரியஸா எடுத்துக்கல. ஓகே பரத், நாங்க உங்க டாக்கோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார். அடிக்கடி நான் பீட் ரவுண்ட்ஸ் வர சொல்றேன், கவலைப்படாதீங்க சரியா? அப்புறம் கேஸ் விஷயமா எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகேவா சார்? கண்டிப்பா. சரி மேடம். ஓகே சார். பரத், கிருஷ்ண பத்தி அவர்கிட்ட பேசும்போது எதுக்காக நீ தடுத்த? சந்தியா, புரியாம பேசாத. கிருஷ்ண பத்தி நம்ம போலீஸ் கிட்ட சொன்னாதான் நமக்கு ஆபத்து. நாம 2-3 தடவை அவங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால நம்ம மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரமாட்டேங்குது சந்தியா. ஐ
don't know. Why should we tell all this to them? இன்னொரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ. ஒருவேளை அந்த ஆள் சொன்னதை நம்ம செஞ்சே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா போலீஸ் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு அப்புறம் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். What do you mean? அப்போ அந்த பேஷண்ட்டை கொல்றதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்றியா? ஐயோ சந்தியா, நான் அந்த ஆளை கொல்லுவேனா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சந்தியா. பட் நமக்கு வேற எஸ்கேப் ரூட் இல்லைனா அதை செஞ்சு தானே ஆகணும். சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ். Why don't you try to understand? வேற வழி எனக்கு தெரியல. சரி இது பாரு, அதை பத்தியெல்லாம் நமக்கு இப்போ பேச்சு வேண்டாம். ஓகே இது பாரு, கிறிஷ் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா, அவனை போய் கன்சோல் பண்ணு ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். போ. பட் பரத், போலீஸ் சொல்றாங்க, நீ போ போ. உள்ள சைடுல பிஸ்கட்ஸ் எல்லாம் கிடக்குது. அதெல்லாம் என்ன பண்றீங்க, ஒரு கவர்ல போட்டு லேப் டெஸ்ட் காமிச்சிருங்க. இமீடியட்டா பண்ணுங்க. வாங்க. அங்க இருக்கு சார் பிஸ்கட், எடுத்துக்கோங்க. அஞ்சலி, அப்பா, வழக்கமா நீ செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த மாட்டியே, என்ன விஷயமா? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மாதிரி டல்லா இருந்தது, அதான் மைண்ட் டைவர்ட் பண்ணுதான். அதுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வர வேண்டியதானே? இல்லப்பா, போகவே பிடிக்கல. தப்பா நினைக்கலனா ஒன்னு கேட்கலாமா? கேளுங்கப்பா. விக்க கூட அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நீ அவங்க கூட பேசுனியா? பேசினப்பா, நல்லவ மாதிரியே பேசுறான்ப்பா, எல்லாமே நடிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் விக்கி எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காமா. நம்ம மிலிட்டரி வைஃப் பிரேமாவை கைப்ல அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான்ல, எனக்கு அவன் மேல ரொம்ப நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. எல்லா ஆம்பளைங்களுமே கல்யாணம் ஆற வரைக்கும் தன்னோட நல்ல குணத்தை தான் வெளியில காட்டிப்பாங்க. என்னை விட உனக்கு விக்கியை பத்தி நல்லா தெரியும். சொல்லுமா, விக்கி அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருப்பானா? அத கண்ணாலேயே பார்த்துமேப்பா, எப்படி நம்பாம இருக்க முடியும்? அப்பா, உங்களுக்கு மட்டும் இல்ல, விக்கி எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். நான் அவனை மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப டீசென்ட்டா நடந்திருக்கான். அன்பா பேசுவான், ஆனா ஒரு அடி தள்ளி நின்றுதான்ப்பா பேசுவான். ரொம்ப கண்ணியமா நடந்துப்பான். அதே விக்கிய அன்னைக்கு அப்படி பார்க்கும்போது என்னால ஏன் கண்ணையே நம்ப முடியல. பாவமாவ நல்ல பையன்தான், ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல தப்பு பண்ணிருக்கலாம். அப்பா, ஒரு கொலையை பண்ணிட்டு சாரி வீக் மூமெண்ட்ல தெரியாம பண்ணிட்டேன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? இதுவும் அதே மாதிரி தான். பரீட்சையில எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் திடீர்னு 1-2 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டானா எப்படிப்பா நினைக்க முடியும்? விக்கி விஷயத்துல எனக்கு அப்படிதான் இருக்கு. நானும் வாழ்க்கையில ஏமாற்றத்தை சந்திச்சவன் தான். அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. சின்ன வயசுல நான் கிராமத்துல வளர்ந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஏரியில குளிக்க போவோம். அப்ப அந்த ஏரியில மாட்டு வண்டியெல்லாம் இறக்கி கழுவுவாங்க. கொஞ்ச நேரத்துல தண்ணி மண்ணா கலங்கி இருக்கும். எங்களால குளிக்கவே முடியாதுமா. நாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அதே ஏரி தெளிவா அழகா இருக்கும். அந்த மண்ணெல்லாம் ஏரி உள்ள இழுத்திருக்கும். நம்ம மனசும் ஏரி மாதிரிதாமா. ஏதாவது பெரிய சோகம் ஏறிடுச்சுன்னா கலங்கி போயிடும். கொஞ்சம் டைம் கொடுத்தா தானா எல்லாம் சரியாயிடும். தேங்க்ஸ்பா. இப்போ நீங்க சொன்னீங்களே அழகா ஒரு எக்ஸாம்பிள், இதே மாதிரி விக்கி நிறைய சொல்லுவான். கடைசியில he didn't follow what he preached. அவன் ஃபாலோ பண்ணலானா என்னம்மா, நீ ஃபாலோ பண்றல, அது போதுமா. கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லா குழப்பமும் போயிடும். மைண்டு குழப்பமா இருக்கும்போது விஷயம் இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிப்பா.
அஞ்சலி, உண்மையை சொல்லுமா, விக்கியை நீ வெறுக்கிறியா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? இன்னும் விக்கியை ஃபுல்லா இவ மறக்கல. பர்மனண்டா விக்கியை இவ மனசுல இருந்து எடுத்தே ஆகணும். சரிம்மா, எவ்வளவு நேரம் தான் வெயிலே இருப்பேன். கூட கொஞ்ச நேரம் உள்ள போயிரு, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா, இங்க வாம்மா. என்னப்பா? அஞ்சலி ஏதோ மூட அவுட்ல இருக்கா. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த நேரத்துலயா? ஆமாம்மா, அஞ்சலிக்காக போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வாமா. சரிப்பா. ஹலோ, சுந்தரி சுந்தரி வேணும். சார் இந்தாங்க சார் பொக்கே. பொக்கேயா? யார்கிட்ட இருந்து? எதுக்கு இது? உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க சார். யாருக்கு? உங்களுக்கு தான் சார். யார் கொடுத்து அமிச்சாங்க? சார் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். கடையிலேருந்து கொடுக்க சொன்னாங்க. கொடுக்குறதா எங்கள் வேலை சார். இந்தாங்க சார். ஹலோ, என்னம்மா கண்ணு, நாய் செத்து போச்சுல்ல, அதுக்கு தான் பொக்கே கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். நான் எப்பவும் என் கடமையை கரெக்டாக செஞ்சிருவேன் கண்ணு. யூ பிளடி! ஓ, இது ஓ வேலை தானடா. டென்ஷன் ஆகாத ராசா. ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் செய்யற நீ? அது அப்பாவி நாயிடா. அது போய் கொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? பரத், யூ பிளடி! I'm not going to leave you, man. பரத், பரத், அப்பாவி நாய் கொல்றடா. இல்ல ஒரு மனுஷனாடா. பரத், என்ன பண்ற பாரு. இந்த திட்டம்லாம் எனக்கு கேட்டு சலிச்சு போச்சப்பா. நீ பட்ட என் கையில சிக்னா போனே. என்ன பண்ணுவேன்? துண்டு துண்டா கூறு போடுறியா? நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை விட மாட்டேன்டா. ஐயய்யா, சே சே, தைரியம் என்ன உன்னால வாடா. தைரியம் தான் நேர்ல வாடா. பரத், பரத், சொட கட் பண்ணிட்டா. என்னாச்சு பரத்? சுந்தரிய கொண்டவ இவன் தான். இவனேதான் அந்த அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உன் நாயை கொண்டுட்ட, நீ நம்ம கிருஷ்ண கொண்டு நம்ம த்ரெட்டன் பண்றான். கிருஷ்ண கொண்டு நம்ம த்ரெட்டன் பண்றான். இல்ல, அவன் சும்மா அந்த மாதிரி எல்லாம் மிரட்டுறான். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இங்க பாரு பரத். பரத், ஒண்ணு ஆகாது பரத். அவன் என்ன பரத், லிசன். பரத், ரிலாக்ஸ். பரத், லிசன் டு மீ. ரிலாக்ஸ். விட மாட்டேன் பரத், அவனெல்லாம் விட மாட்டேன். பரத், அவன் don't கையில கஷ்டம் stop. நான் அவனை கொண்டுருவேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். பரத், we are in the middle of the road. ஓகே, சாரி. Bharat, just relax. Don't get tensed. Bharat, please. Bharat. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, Bharat. Bharat, listen to me. என்ன வேணாலும் பண்ணுவான். Just relax, Bharat. விடக்கூடாது அவனை. Bharat, ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாது, Bharat, please. கண்டுபிடிச்சிடா.
இது கரெக்ட் டைமுக்கு வரணுமே, இன்னும் காணமே. பார்க்கலாம். என்ன கும்மா? சாமந்தி 2 முழம் கொடு. இந்தாங்கம்மா 40 ரூபா கொடுங்க. யார் பேருக்குமா? சாமி பேர்ல பண்ணிடுங்க. சாரதா, அடி பிரதர்ஷனம் பண்ண வேண்டி இருந்தல, இங்க என்ன ஆரம்பிய? சரிங்க. அஞ்சலி, எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கமா. சாரதா, யார் தெரியுதா? அதான் நீங்க சொல்லிருக்கீங்களே, அஞ்சலியும் அவங்க பாட்டியும். வணக்கம்மா. வணக்கம். என் பையன் வேற எந்த பொண்ணையும் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா இப்பதாம்மா புரியுது. நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு அர்ஜென்ட் ஒரு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இதோ வந்துடுறேன். நீங்க பேசுங்க பேசுங்க. ஓகே. உங்களுக்கு கால் வலிக்க போதுமா? உட்காந்து பேசலாமா? சரி வாங்க. அஞ்சலி, நீ லா படிச்சிட்டு இருக்கல்ல? எஸ் ஆண்டி. நீ படிச்சவ, நல்லது கெட்டது உனக்கு எல்லாம் தெரியும். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? பாட்டியும் கூட இருக்காங்க.
சொல்லுங்க ஆண்டி. ஸ்ரீராம் எங்களுக்கு ஒரே பையம்மா, தங்கமானவன், யாரையும் எதிர்த்து பேச மாட்டான். சின்ன வயசுல இருந்தே எங்க கிட்ட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ஒரு நாளும் கேட்டதே இல்ல. ஆனா இத்தனை வயசுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்கான். அவன் ஆசைப்பட்டு கேட்டது உன்னதாம்மா.